கைஸ், குட் மார்னிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3. நம்ம எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்தில் இருக்கோம், ரூமில் தான் இருக்கோம். ஸோ 4 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தோங்க. சரியான தூக்கம், தூங்கியாச்சு. இப்போ தான் எழுந்த மோஸ்ட்லி கரெக்டாக இப்போ வந்து 6:15 ஆகுது. பக்கத்துலேயே கோயில் ஒன்று இருந்தது, நல்லபடியாக போயிட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து நாக்பூர், அங்கே தாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 433 கிட்ட பார்த்தீங்கன்னா வருது. ஒரு 8.5 மணி நேரம் போட்டிருக்கு. சரி, நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மணி நேரத்தில் போயிடலாம். கிளம்பியாச்சுங்க ஹைதராபாத்லேருந்து. ஸோ நேராக இப்போ வந்து நம்ம நாக்பூர் போக போகிறோம். அதாவது 3வது ஸ்டேட்டை வந்து தாண்ட போகிறோம். 4வது ஸ்டேட் உள்ள என்ட்ரி ஆக போகிறோம், மகாராஷ்டிரா. இப்போ வந்து நேராக 485ங்க, சாரி 433ன்னு சொல்கிறேன். 485 பார்த்தீங்கன்னா போட்டிருக்குங்க. 6 மணிக்கே வண்டி இவ்வளோ போகுது. 8 மணிலாம் பொறுமையாக எழுந்து போகலான்னாரு நம்ம ரமேஷ் ப்ரோ. அப்படி போயிருந்தோன்னா என்னத்துக்கு வருது, எவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும். இன்னும் நம்ம 4 மணி நேற்றுக்கு வந்து நம்ம 100 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அதை தாண்டிருப்போங்க. நம்ம 4 மணிக்கு எழுந்து கரெக்டாக போயிருந்தோன்னா. சரி, நம்ம எல்லாம் நினச்சது நடக்குமா, பார்த்துக்கலாங்க. இந்த ஊரும் நல்லா தாங்க இருக்குது. என்ன ஒன்று, எல்லாத்துலேயும் டிராஃபிக் தான். ஆனால் அதுக்கேற்ற மாரி பிரிட்ஜஸ்ஸு எல்லாமே இருந்துமே, மெட்ரோ பிரிட்ஜஸ் எல்லாமே இருந்துமே அவ்வளோ டிராஃபிங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு சம்பவம் வந்தது பாருங்கள். என்னன்னா, நம்ம யாரோ அடிச்சு நல்லா துவைச்சி காய போட்ட மாரி அவ்வளோ தூக்குங்க. பட்டேன் பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கு அலாரம் அடிக்குது. ரொம்ப பேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஒரு நல்ல தூக்கமாக தூங்கி எழுந்தாச்சுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகிடுச்சு. காலையிலே வந்து மழைக்கான அனைத்து அறிகுறியுமே தெரியுதுங்க. என்னென்னா, மழை இப்போ வரது பெருசு இல்லைங்க. நம்ம அவ்வளோ தூரம் போகணும்ல, நனைஞ்சிட்டே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கச்சன்னு நல்லாவே இருக்காது. ரெயின் கோட்டோ வச்சுருக்கோம், பட் வந்து மழை இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க. இதே கிளைமேட்டோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம சீக்கிரம் போயிடலாம். இரு சார், போயிடுறேன். பரவாயில்லைங்க, இங்கேனா கொஞ்சம் ஆறுலாம் அடித்தா நம்ம பஸ் ஆளுங்க பார்க்குறாங்க. வந்து பைபாஸ் வந்து பிடிச்சாச்சுங்க. வரும்போது நிறைய ஆஃப் ரோடு வந்துச்சு. டேந்து அஜியோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். அந்த பிரிசா கார் இருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்ரு. முன்னாடி ஏறுறான், திருப்பி நம்ம ஏறிடுறோம், முன்னாடி ஏறுறாங்க, திருப்பி நம்ம ஏற வர்றோம். நம்ம விடவே மாட்டேறாங்க. அதான் நானே விட்டேன், போங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ என்னென்னா, லடாக்கில் வந்து ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த போகிற வழியெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து மழை பெய்யுதான். அதுவும் இல்லாமல் லேண்ட்ஸ்லைட்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ப்ரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படின்றது நம்மளுக்கு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. அங்கே மணாலி போனால் தாங்க நம்ம சுச்சுவேஷனே தெரியும். கைஸ், இந்த வண்டி அப்பயே காட்டணும்னு நினச்சேன். குட்டியானதாங்க, எவ்வளோ பார்த்தீங்களா லோடு. இதனால் எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமாங்க. விட்டா இன்னும் ஏற்றிடுவாங்க போல். ஓரளவு ஏற்றலாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட்டாக ஏற்றிருக்காரு. பிரேக்கே வச்சு எங்கன்னா கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுறது. இவங்க கவுறது இல்லாமல் யாருன்னா அந்த நேரத்தில் போகும்போது அவங்க மேலே ஊந்துச்சுன்னா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ண மாட்டேங்கிறாங்க. நாக்பூரில் என்ன தான் பிளேசஸ் இருக்குதுன்னு தெரில. நானும் செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா இல்லைங்க. கோவில்ஸு அந்த மாதிரி தாங்க காட்டுது. நான் பார்க்குறேங்க, என்ன இருந்தால் நம்ம போகலாம். ரோடு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. நான் என்ஜாய் பண்ணுறத தரமாக இருக்குது ரோடு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. அதேமாரி குழி கூட ஒரு இடத்துல கூட பார்க்கல. ஸ்டார்டிங் அந்த இடம் மட்டும் தாங்க ரொம்ப பேடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நினைக்கிறேன் இந்த ரோடை பார்த்துட்டு. இதுக்கு அடுத்தது ரொம்ப கஷ்டப்படுவணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாங்க, வேறு என்ன, கஷ்டப்பட்டால் தானே நம்ம டெஸ்டினேஷனை அடைய முடியும். இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும், அப்புறம் போகிற இடம்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாதுல்ல. அதேமாரி உங்கள் சப்போர்ட்டுன்றது ரொம்பவே முக்கியம். சப்போர்ட் நல்லா கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான். கமெண்ட் பாக்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எதனா நீங்கள் சொன்னால் நானே கேட்குறேங்க. எல்லாமே நானே கேட்குறதா இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் பூஸ்டப் ஆகும், புரியுதாங்க. ஏன்னா இப்போது தனியாக நம்ம ரைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றத
நம்ம பைக் ரைடிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா காலையில் ஏந்துக்குன்னு அதுக்கேற்ற மாரி வீடியோ எடிட் பண்ணணும், அதுக்கேற்ற மாரி அப்லோடு போடணும், திருப்பி ரைடு பண்ணணும், ரூம் செக் பண்ணணும், எந்த இடம் பிரச்சனையாக இருக்காது அப்படின்ட்டு பார்த்துட்டு ரூம் புக் பண்ணோம். நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதனால் உங்கள் அன்பெல்லாம் கொஞ்சம் அதில் நிறைய காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம்னா அதில் ஒரு 40 ஓகே 100 கிட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ இன்றைக்கி டே 3ல் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆனால் நம்ம கம்மியாக தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா வந்து 464 கிலோமீட்டர் 488 கிலோமீட்டர் தான் இன்றைக்கி நம்ம கம்மியாக தான் ஓட்ட போகிறோம். ஆனால் வந்து ஏன் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் போயிட்டு நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாகணுங்க. அதனால தான் நம்ம சீக்கிரமாக கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டே இருக்கோம். நம்ம இப்போ ஆன் த வே. நம்ம லடாக் ரைடு ஸ்டார்ட் பண்ணி 800 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. இன்னும் லடாக் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2300 கிட்ட. ஆமாங்க, 2300 கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படியே இன்னும் போயிட்டே இருக்கணுங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கிட்ட போகணும். வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஒரு வெயில் வந்துச்சுன்னா இன்ஜினும் ஹீட் ஆகும், நம்மளும் ஹீட் ஆகிடுவோம். நம்ம ஹீட் ஆனால் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியும். இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா எங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை. ஆனால் இப்போது நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனு ஹீட்டாக ஆன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து இன்னும் கூட ஆனே ஆகலை, ஏன்னு தெரியல. அது ரேடியேட்டர் ஃபேனு இப்போ தாங்க நம்ம மாற்றினது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரே ஆன் ஆகலை. அந்த ப்ராப்ளமே நான் சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ கிட்ட. நான் மறந்துட்டேன் போன சர்வீஸ் கொடைக்கானல் போகும்போது. அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன் ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு இந்த ரைடு நம்மளுக்கு தேவையில்ல. ஆனால் அவரும் வந்து ரேடியேட்டர் ஃபேன் போயிடுச்சுன்னு மாற்றி கொடுத்தாரு. அதனால் நம்ம பார்த்து தாங்க ஓட்டணும். வெயில் ரொம்ப வெயிலே ஓட்டணுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு 500 கிலோமீட்டரு 600 கிலோமீட்டர்னால் பிரச்சனை இல்லை. நம்ம போகிறது ரொம்ப தூரம். கைஸ், ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக வந்து இங்கே போர்டு போட்டிருக்காங்க கோ ஸ்லோன்ட்டு. வெல்கம் டு நிசாமாபாத் டிஸ்ட்ரிக். ஸோ நிசாமாபாத் டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஹைதராபாத்லேருந்து. இதுவும் ஃபாரஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். கொஞ்சம் தூரத்துக்கு சின்ன மலையோட கூட நம்ம பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் தாங்க பறக்குது இங்கே. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட ஃபாரஸ்ட்டாக தான் வருது எனக்கு காட்டுது இங்கே நம்ம கூகுளில். ஆனால் கூகுளில் நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரியாது. கைஸ், கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. ஸோ நம்ம ரமேஷ் ப்ரோ தான் ஓட்டுறாரு. கேட்டேன், ப்ரோ ஓட்டியா கொஞ்சம் நேரம்னு கேட்டேன். அவரும் நான் ஓட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு கொடுத்துறேங்க. கைஸ், உண்மையாக சொல்கிறேன், சரியாக இருக்குங்க இந்த ரூட்டு. ஸோ ஹைதராபாத் நாக்பூர் ரூட்டில் எப்பா இந்த வியூவை மட்டும் பாருங்களேன். இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கே போய் முடியுதுங்க. அப்படியே பொறுமையாக காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோ பீஸாக இருக்குது இந்த இடம். சைலண்ட்டாக வெறும் நாங்கள் இந்த காற்று உங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இந்த இயற்கையை அப்படியே உங்களை கேப்சர் பண்ணி காட்டணும்னு வந்துட்டேன். வாய்ப்பு இருக்குது, நம்ம மான் யானை கூட பார்க்கலாங்க, வாய்ப்பு இருக்குது. ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு வராங்களான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மழை வர மாதிரி சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏன்னா எவ்வளோ கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக மேகம்லாம். இந்த மாதிரி இருந்தாலே மழைக்கு வர அறிகுறி. நேற்று பரவாயில்ல, மழையே வரல, நம்மளுக்கு தூறல் தான் போட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது.
இன்னும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக 270 கிலோமீட்டர் இருக்குங்க. எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணலாம்? 2 மணி நேரம் சாலிடாக ஆகும் நம்ம 80ல் போனாலே. கைஸ் இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாங்க, விட்டு விட்டு வருதுங்க. ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படியே விட்டு விட்டு ஊரெல்லாம் நடுவில் வருது. ஸோ அதுக்கேற்ற மாரி அப்படியே விட்டு விட்டு வருதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரிவர் போகுது சின்னதாக. மங்கீஸ் அதிகமாக இருக்குது, மங்கீஸை பார்க்குறோம். இங்கே பாருங்க கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா வந்து புலி அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வருமா, அதனால் கம்பி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் என்ட்ரி ஆகிட்டோங்க. ஸோ வந்து மகாராஷ்டிராவில் வந்துவிட்டோம். அதேமாரி வந்து நாக்பூருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர் இருக்குங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. நம்ம கோப்ரோ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப பேடாக போயிட்டுருக்கேன். இப்போ சரி நாக்பூரில் எங்கன்னா போயிட்டு சர்வீஸ் பண்ணுற கடை இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு போயிட்டுருக்கேன். சரி நம்ம போய்ட்டு ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விலாகுன்றது கண்டினியூ பண்ணுறேன். இது தாங்க மகாராஷ்டிரா. எங்கே பார்த்தாலும் மரம் செடியாக தான் இருக்கும், ஃபுல்லாக மலைங்க தான் இருக்கும். அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மகாராஷ்டிராவில் தான் ரைட் பண்ண போகிறோம் காய்ஸ்.